சென்னை ஆவடி அருகே அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த கும்பல் அதே பகுதியில் உள்ள பெருமாள் கோவில் உண்டியலை உடைத்து காணிக்கையை திருடியிருக்கின்றனர். தீபாவளி நெருங்கும் நேரத்தில் மக்களை அச்சுறுத்தி கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? ஒரே ஏரியாவில் பூட்டி கிடந்த 2 வீடுகளின் பூட்டை உடைத்து நகை மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். வீட்டை பூட்டிவிட்டு வெளியே செல்லவே அச்சமாக இருப்பதாக கதரும் மக்களின் பயத்தை காவல்துறை சரி செய்யுமா? அடுத்தடுத்து கொள்ளையில் ஈடுபட்டு அலறவிட்ட மர்ம நபர்கள் போலீசில் சிக்குவார்களா? சென்னை ஆவடியை அடுத்த கரிமேடு அண்ணா நகரைச் சேர்ந்தவர் ராஜம்மாள். தனியாக வசித்து வந்த அவர் சம்பவத்தன்று பக்கத்து தெருவில் வசிக்கும் தன்னுடைய மகனின் வீட்டிற்கு சென்றுவிட்டு அதிகாலையில் தான் வீடு திரும்பியுள்ளார். அப்பொழுது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு திறந்து கிடந்ததைக் கண்டு ராஜம்மாள் உள்ளே சென்று பார்த்துள்ளார். வீட்டின் படுக்கை அறையில் வைக்கப்பட்டிருந்த பீரோவை உடைத்து அதிலிருந்து 4 சவரன் தங்க நகைகள் மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கம் திருடு போயிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் ராஜம்மாள் தனது மகனுக்கு தகவல் கொடுத்து போலீசாருக்கு புகாரளிக்க மற்றொரு அதிர்ச்சி சம்பவமும் அதே பகுதியில் அரங்கேறியிருப்பது தெரிய வந்தது. கரிமேடு எம்ஜிஆர் நகரில் வசிக்கும் சரண்ராஜ் என்பவரின் வீட்டில் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவை உடைத்து 1 லட்சம் ரூபாய் ரொக்கப் பணத்தை மொத்தமாக களவாடியுள்ளனர். பணத்தை பறிகொடுத்த சரண் போலீசில் புகாரளிக்க அதிகாரிகள் உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். ராஜம்மாள், சரண் ஆகிய இருவரின் வீடுகளிலும் பூட்டை உடைத்து கொள்ளையடித்தது யார், எங்கிருந்து வந்தவர்கள் என விசாரணையை தொடங்கினர். தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது மற்றொரு அதிர்ச்சியாக மேலும் ஒரு திருட்டு சம்பவம் அரங்கேறியிருப்பது தெரிய வந்து ஷாக்காகினர். இதே பகுதியில் உள்ள பெருமாள் கோவிலில் புகுந்த கொள்ளையர்கள் சாமி கழுத்தில் கிடந்த 5 சவரன் தங்க நகைகள் மற்றும் உண்டியலை உடைத்து 50,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்தனர். அடுத்தடுத்து 2 வீடுகள் மற்றும் கோவில்களில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவங்களால் இப்பகுதி மக்கள் கடும் பீதியில் மூழ்கியுள்ளனர். தீபாவளி நெருங்கும் நேரத்தில் மக்களை அச்சுறுத்தி கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கொள்ளையர்கள் பிடிபட்டால் மட்டுமே திருட்டின் பின்னணி குறித்தும் திருடப்பட்ட நகை மற்றும் பணத்தின் மதிப்பு குறித்தும் தெரியவரும்.